ஆன்மீகத்தின் வழி நடக்கும் அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லதோ கெட்டதோ இந்த நாள் நமக்கு எப்படி இருக்குன்னு தெரிஞ்சா ஏதோ ஒரு வகையில இந்த நாளை நம்ம கடந்து போக முடியும். அந்த வகையில இந்த நாள் மங்களகரமான குரோதி வருடம் 29ஆம் தேதி 12/4/2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் சனிக்கிழமை. இந்த நன்னாளை பொறுத்த வரைக்கும் 12 ராசிகளுக்கும் எப்படிப்பட்ட நாளா இருக்க போகுது, நீங்க இந்த நாள்ல செய்ய வேண்டிய விஷயங்கள் என்ன, தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் என்ன, அதே மாதிரி இந்த நாள்ல நம்ம எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், நமக்கு தேவைப்படக்கூடிய கடவுளுடைய அனுகிரகம் என்ன, அந்த தெய்வத்தை நம்ம எப்படி வழிபாடு செய்யணும், அதனால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் வரும், எல்லாத்தையும் தெளிவா பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க. மேலும் இந்த நாள் அப்படிங்கிறது பௌர்ணமி தினம் இருக்கிறதுனால சிவபெருமான வழிபாடு செய்யலாம், பெருமாளை வழிபாடு செய்யலாம். குறிப்பா சனிக்கிழமை அப்படின்னாவே நம்ம பெருமாளுக்கு உகந்த நாள்னு சொல்லுவோம். சனிக்கிழமை ஆகிட்டாவே போதுங்க, பெரும்பாலும் எல்லாருமே பெருமாள் ஆலயத்துக்கு போயிட்டு வழிபாடு செய்வோம். துளசிங்கையுமா போவோம், இல்ல நெத்தியில நாமம் போட்டிருப்போம். எல்லாமே ஓகேவா. புதன்கிழமை பெருமாள் வழிபாடு செய்வாங்க, ஓகே. ஏன்னா புதன் பகவானுக்கு உரிய தெய்வம்ங்கிறது பெருமாள். ஆனா சனிக்கிழமை ஏமா நம்ம அவர் வழிபாடு செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு பெரிய ஆன்மீக கதையே இருக்குங்க. அதாவது சனிக்கிழமை அப்படின்னாவே நம்ம சனீஸ்வர் பகவானை தான் வழிபாடு செய்வோம். அதனால நவகிரகங்கள் இருக்கக்கூடிய சனீஸ்வர் பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி முடிஞ்சதுன்னா நம்மளால கருப்பு நிற வஸ்திரம் சாற்றி வழிபாடு செஞ்சுட்டு, கடவுளே சனீஸ்வர் பகவானே என்னை காப்பாத்துப்பான்னு கும்பிட்டுட்டு வருவோம். ஆனா இந்த நாள்ல நம்ம ஏன் பெருமாளை வழிபாடு செய்யணும்னா, ஒரு சமயம் நாரதர் இருக்காரு இல்லையா, அவருடைய கழகம் எப்படி முடியும், நன்மையில முடியும். அவரு சனீஸ்வர் பகவானை பார்த்துட்டு, நீ இந்த பூலோகத்துல எங்க வேணா போலாம், யார வேணும்னாலும் தண்டிக்கலாம், ஆனா திருப்பதி வெங்கடாஜலபதி இருக்கக்கூடிய இடத்துல மட்டும் உன்னால காலே வைக்க முடியாதுன்னு சொல்ல, உடனே உசுப்பேத்துன மாதிரி ஆகிட்ட நம்மளுடைய சனீஸ்வர் பகவான் என்ன செஞ்சாரு, ஏன் அங்க மட்டும் எல்லாம் கால் வைக்க முடியாதா, என்னால முடியும்னு சொல்லிட்டு போய் அங்க காலை வைக்கவும் தூக்கி வீசப்பட்டாரு. அப்போ நம்ம பெருமாள் என்ன பண்றாரு, திருப்பதி ஏழுமலையான் என்ன செய்யறாருன்னா, மன்னிப்பையும் கொடுத்து ஒரு சில நிபந்தனைகளையும் வைக்கிறாரு. உண்மையான பக்தியோட என்ன நாடி வரக்கூடியவங்களை நீ ஒரு காலமும் துன்பப்படுத்தக்கூடாது, துயரப்படுத்தக்கூடாது, விட்டு விலகி நிக்கணும்னு சொல்லி உத்தரவும் போடுறாரு, மன்னிப்பும் கொடுக்குறாரு. இதை கேட்டுக்கிட்ட சனீஸ்வர் பகவான் என்ன சொல்றாருனாக்கா, உண்மையான பக்தியோட உங்களை வணங்குறவங்கள நான் ஒரு நாளும் துன்பப்படுத்த மாட்டேன், இது சத்தியங்கிற மாதிரி வாக்கு கொடுக்குறாரு. அதே சமயத்துல இந்த சனீஸ்வர் பகவான் என்ன பண்றாருன்னா, பெருமாள் கிட்ட ஒரு வரம் கேட்கிறாரு. என்னன்னா, சனிக்கிழமையில, அதாவது புரட்டாசி சனிக்கிழமை தான் கடவுளே நான் பிறந்தேன். சோ நான் சூரிய பகவானுக்கும் சாயாதேவிக்கும் பிறந்தவங்க தான். என்னுடைய நாள், அந்த பிறந்த நாள நான் சனிக்கிழமையில யாரு ஒருத்தங்க உங்களுக்காக விரதம் இருந்து வழிபாடு செய்யறாங்களோ அவங்க கேட்ட வரத்தை நீங்க கொடுக்கலாம் அப்படின்னு. சோ அதை பேஸ் பண்ணி தான் நம்ம சனிக்கிழமையில பெருமாளை வழிபாடு செஞ்சோம்னா சனீஸ்வர் பகவானுக்கிட்டையும் கருணை பார்வை கிடைக்கும். இதை புரிஞ்சுக்கிட்டு இந்த நாள்ல பெருமாளை வழிபாடு செய்யுங்க, சிறப்பான பலன் உண்டு. இது இன்னைக்கு மட்டும் வழிபாடு செய்தா இது இன்னையோட உங்களுக்கு முடியக்கூடிய பலன் கிடையாது. வாழ்க்கை முழுவதுமே சனீஸ்வர் பகவான் கிட்ட இருந்து உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்புகள் குறையும். புரியுதுங்களா? குறிப்பா நீங்க வேண்டது நடக்கும். இதனாலதான் சனிக்கிழமை சனிக்கிழமை நிறைய பேர் விரதம் இருந்து பெருமாள் கிட்ட வேண்டி நிற்போம். அது செல்வ செழிப்பு மேலோங்க பெருமாள் வழிபாடு பலன் கொடுக்குங்கிறத உணர்ந்துக்கோங்க. இதை தொடர்ந்து கடைபிடிச்சுக்கோங்க. இனி எனக்கு நான் வாழ்க்கையில முன்னேறதுக்கும், எனக்கு ஒரு 10 பைசா சம்பாதிக்கிறதுக்கும், என் வாழ்க்கை பிரகாசமா இருக்கிறதுக்கும் ஒரு வழி தெரியலையே அப்படின்னு மட்டும் புலம்பிடாதீங்க. பெருமாள் துணை. செல்வ செழிப்புக்கு இவர் வழிபாடு செய்யுங்க. பாதுகாப்புக்கு, தைரியத்துக்கு, அதே மாதிரி செல்வத்துக்கும் உண்டு, செழிப்புக்கும் உண்டு அப்படின்னா, நீங்க இந்த பௌர்ணமி நன்னாள்ல அருகில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போயிட்டு அங்கு வீற்றிருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு வில்வேலைகளால அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும், குடும்பத்திலும் சுபிக்ஷம் உண்டாகும். சரிங்களா? சோ இந்த நாள்ல நீங்க எந்த தெய்வத்தை வழிபாடு செய்யணும், எப்படி வழிபாடு செய்யணுங்கிறத பார்த்தாச்சு. இப்ப தொடர்ந்து இந்த நாளிற்கான பலன்களை பார்த்துடலாமா? கால புருஷ தத்துவத்துல முதல் ராசியாக வளம் வரக்கூடிய மேஷத்திற்கு இந்த நாள் விஷயங்க, பணவரவு. எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவுக்காரர்கள், நண்பர்கள் ஆதரவாக பேச தொடங்குவாங்க. உங்களுக்கு தேவையான உதவிகளும் செஞ்சு கொடுப்பாங்க. அரசாங்கத்தால அனுகூலம் உண்டு. கோர்ட்டு கேஸ் வழக்குல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும். இது வியாபாரம் செய்யறவங்க பழைய சரக்குகளை இன்னைக்கு வித்து தீர்ப்பீங்க.
உத்தியோக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு சில புதுமைகளை செய்து எல்லாருடைய கவனத்தையுமே ஈர்க்க போறீங்க. சொல்ல போனாக்க இந்த நாள் திடீர் யோகம் கிட்டக்கூடிய நாள்னு சொல்லி முடிக்கலாம். அதே மாதிரி தந்தை வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாக முடியும். அதே மாதிரி இன்னைக்கு உங்களுடைய உடன்பிறப்புகள் குடும்ப விஷயமா உங்ககிட்ட ஒரு ஆலோசனை கேட்டு வருவாங்க. அவங்களுக்கும் நீங்க உதவி செய்வீங்க. அதே மாதிரி முக்கியமான முடிவெடுப்பதற்கு இந்த நாள் தகுதியான நாள். குறிப்பா இளைய உடன்பிறப்புகள் உங்களுக்கு உதவிகரமா இருப்பாங்க. மனசுல ஏற்பட்டிருந்த குழப்பங்கள் நீங்குது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் விற்பனை லாபம்ங்கிறது அதிகமாகுது. முன்னாடி பணவரவு எப்படி இருக்கோ, அதே மாதிரி இன்னைக்கு கொஞ்சம் செலவுகள் வரதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அந்த செலவுகள வீண் செலவா, வறிய செலவாங்கிறத முடிவு பண்றது உங்க கையில தான் இருக்கு. மேலும் இந்த நாள பொறுத்தவரைக்கும் மேஷ ராசிக்காரர்கள் உங்களுடைய ராசிக்கு நீங்க வணங்க வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான். முருகப்பெருமானை வழிபாடு செய்வதன் மூலம் நற்பலன்கள் கூடுதலா கிடைக்கும். அடுத்ததா நட்சத்திர பலன்கள பார்க்கலாங்க. அஸ்வினி நட்சத்திரம். அதிகாரிகளை அணுகும் போது பொறுமையை கடைபிடிங்க. அடுத்து பரண நட்சத்திரம். உங்களுடைய உடன்பிறப்புகள் வழியில நீங்க எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகும். அடுத்த கிருத்திகை நட்சத்திரம். எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா ரிஷப ராசி. இந்த நாளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நட்பு வட்டம் விரிவடையும். நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவீங்க. குடும்பத்துல உங்களுடைய கை ஓங்குங்க. உங்களை சுத்தி இருக்கிறவங்கள நல்லவங்க யாரு, கெட்டவங்க யாரு, இதை இன்னைக்கு கண்டுபிடிச்சிருவீங்க. அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் சொந்தமா தொழில் செய்யக்கூடிய ரிஷப ராசியில ஆண்களுக்கும் சரி, பெண்களுக்கும் சரி, உங்களுடைய வேலையாட்கள் உங்களை மதிச்சு நடந்துப்பாங்க. உங்களுடைய வியாபாரத்துக்கு உறுதுணையா இருப்பாங்க. அது உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் நீ எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும். குறிப்பிட்டு சொன்னாக்க இந்த நாள் உங்களுக்கு புதுமையை ஏற்படுத்தும், சாதனை புரியக்கூடிய சாதகமான நாள்னே சொல்லலாம். மேலும் குடும்பம் அல்லது வேலை தொடர்பா சில முக்கிய முடிவுகளை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு நாள் அவ்வளவா சரியில்லைங்க. இல்ல முடிவு எடுத்தா ஆகணும் அப்படின்னாக்கா பல விதங்கள்ல யோசிங்க, பல முறை யோசிங்க. ஆனா என்ன கேட்டீங்க அப்படின்னாக்கா ரிஷபராசிகள் இன்னைக்கு முக்கியமான முடிவு எடுக்கிறதுல தவிர்க்கிறது நல்லது. அதே மாதிரி எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கிறதுனால சிலரை கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை கூட ஏற்படும். இதனால கையிருப்பை பார்த்து செலவுகளை கொஞ்சம் பார்த்து பக்குவம் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மத்தவங்க கிட்ட பேசுறப்போ நிதானம் ரொம்ப அவசியம். அதே மாதிரி வண்டி வாகனத்துல போறப்ப கவனம் தேவை. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கமான நிலையே இருக்கும், ஒரு குறையும் இருக்காது. உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய சங்கடங்கள் தீரணும் அப்படின்னாக்க சரபேஸ்வரரை இந்த நாள்ல வழிபாடு செய்ய ரிஷபத்திற்கு சங்கடங்கள் நீங்கும். அடுத்த நட்சத்திர பலன்களை பார்க்கலாங்க. கிருத்திகை நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகள் உங்களை சேரும். அடுத்து ரோகிணி நட்சத்திரம். மத்தவங்க கிட்ட விவாதம் செய்யறத சுத்தமா தவிர்த்திடணும். அடுத்து மிருகசீரிடம் நட்சத்திரம். தந்தை வழியில வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா மிதுன ராசிங்க. இன்னைக்கு பயணங்கள் போவீங்க. பயணங்கள்ல கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். இருந்தாலும் அதன் காரணமா ஆதாயமும் உண்டு. அடுத்தா பழைய இனிய சம்பவங்களை இன்னைக்கு நினைச்சு சந்தோஷப்படுவீங்க. உடைய எதிர்ப்புகள் அடங்குது. உடைய எதிரிகளுடைய தொல்லைகள் மறையுது. தாய் வழி உறவுகளால வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சொந்தக்காரங்க வந்தாங்க அப்படின்னாக்க சேமிப்பை கொஞ்சம் மறைச்சுக்கோங்க. அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்திருக்கும் பங்குதாரர்கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பிரச்சனைகள் தீருது. இது உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் சக ஊழியர்களால நிம்மதி கிடைக்கும். சிறப்பா சொல்லனாக்க இன்னைக்கு உடைய தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகக்கூடிய நாளாகவே இருக்குங்க. மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்களும் இன்னைக்கு நடக்கும். அதுவே உறவுக்காரர்கள் மூலம் மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து குடும்ப வாழ்க்கை பொறுத்தும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்கள் நீங்குது. அந்யோன்யம் அதிகமாகுது. தாய் மாமன் வழியில நீ எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமா முடியும். வியாபாரத்தை பொறுத்திருக்கும் லாபம் அதிகரிச்சாலும் பணியாட்களால வீண் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மிதுனராசி வணங்க வேண்டிய தெய்வம் அம்பிகையை வழிபாடு செய்ய மகிழ்ச்சி அதிகமாகும். அடுத்துதான் நட்சத்திர பலன்கள். மிருகசீரிடம் நட்சத்திரம். திடீர் செலவுகளால கையிருப்பு கரையறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்து திருவாதிரை நட்சத்திரம். தாய் வழியில நன்மைகள் உண்டாகும். அடுத்தா புனர்பூசம் நட்சத்திரம். நீங்க எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கக்கூடும். அடுத்ததா கடகராசி. குடும்பத்தாரின் எண்ணங்களை இன்னைக்கு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி செஞ்சு கொடுப்பீங்க. அதே மாதிரி உறவுக்காரங்க வீடு தேடி வருவாங்க. அரசாங்கத்தால ஆதாயம் உண்டு. மேலும் இந்த நாள்ல புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு. வியாபாரத்தை பொறுத்திருக்கும் அதிரடியான திட்டங்களை தீட்டி செயல்படுத்தி வெற்றி அடைவீங்க. அடுத்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் மேல் அதிகாரிகளுக்கு நீங்க ரொம்பவே நெருக்கமாவீங்க. நினைச்சதெல்லாமே இன்னைக்கு முடிச்சு காட்டக்கூடிய நாளாவும் இந்த நாள் இருக்கு. குறிப்பா இன்னைக்கு உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும்.
அதே சமயத்துல திடீர் செலவுகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. கையிருப்பு குறைவதற்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ செலவுகள நீங்க தான் பார்த்து சூதானமா பண்ணணும். அடுத்ததா குடும்பத்த பொறுத்தவரைக்கும், உங்களுடைய ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் கிடைக்கும். ஒரு சிலருக்கு வாழ்க்கை துணை வழியில ஆதாயம் உண்டாகும். பிள்ளைங்களுடைய விருப்பத்தையுமே இன்னைக்கு நிறைவேத்தி வைக்க போறீங்க. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் மூலம் சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சோ கஸ்டமர் கிட்ட பார்த்து பக்குவமா நடந்துக்கோங்க. கனிவான பேச்சு உங்களுக்கு ரொம்ப முக்கியங்க. அதே மாதிரி அனுசரிச்சும் நடந்துக்கோங்க. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் நீங்க வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணுவை வழிபாடு செய்ய மன அமைதி கிடைக்கும். அடுத்ததான் நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் நட்சத்திரம் எதிர்பாராத பண லாபம் உண்டாகுது. அடுத்து பூசம் நட்சத்திரம் வாழ்க்கை துணை வழி உறவுக்காரர்களால ஆதாயம் உண்டு. அடுத்த ஆயிலம் நட்சத்திரம் புதிய முயற்சிகளை இன்னைக்கு தவிர்த்துக்கோங்க. அடுத்ததா சிம்ம ராசி. இந்த நாள்ல பிள்ளைகளுடைய பிடிவாதம் தளரும். நீங்க சொல்ற பேச்சை கேட்பாங்க. உற்சாகமா எதையுமே முன்ன நின்னு செய்ய போறீங்க. அதே மாதிரி கைமாத்தா வாங்கியிருந்த பணத்தை கூட திரும்ப கொடுத்துருவீங்க. பழைய கடன் பிரச்சனைகள் தீருது. மேலும் இந்த நாள்ல ஆடை ஆபரணங்களை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இது சொந்தமா தொழில் செய்யறவங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும். அந்த உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையை விரைந்து செஞ்சு முடிச்சிருவீங்க. புதிய பாதை தென்படக்கூடிய நாளாவும் இந்த நாள் இருக்கு. இதே அடுத்து புதிய முயற்சிகள் சாதகமா முடியும். உடைய காரியங்கள்ல அனுகூலம் உண்டாகுது. உடைய தேவைகளை அறிந்து உடைய நண்பர்கள் தக்க சமயத்துல உதவி செய்வாங்க. உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும். அதே மாதிரி மத்தவங்க கிட்ட பேசுறப்போ பொறுமையை கடைபிடிங்க. குடும்பத்துல அந்நியர்களுடைய தலையீடு அனுமதிக்கவே கூடாது. அது சொந்தமோ பந்தமோ யாரா இருந்தாலும் சரி குடும்பத்தை தாண்டி வேற யாருடைய தலையிடம் இல்லாமல் இருப்பது சிறப்பு. அது ஒரு வியாபாரத்தை பொறுத்திருக்கும் விற்பனை லாபம் அப்படிங்கிறது வழக்கம் போலவே இருக்கும். சோ இந்த நாளை பொறுத்திருக்கும் சிம்ம ராசி சிறப்பாக இருக்க வழிபாடு செய்யறது அம்பிகையை வழிபாடு செய்ய அதிக நற்பலன்களை பெற முடியும். அடுத்த நட்சத்திர பலன்கள். மகர நட்சத்திரம் நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் இன்னைக்கு சாதகமா முடியும். அடுத்து பூரம் நட்சத்திரம் பிள்ளைகளால ஆதாயம் உண்டாகுது. அடுத்து உத்திரம் நட்சத்திரம் எதிர்பாராத பணவரவுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்த கன்னி ராசிங்க. ராசிக்குள்ள சந்திரன் இருக்கிறதுனால சிலர் உங்களை விமர்சனம் செய்வாங்க, கேலி பேசுவாங்க, இதற்கு ஆளாகுவீங்க. ஆனா அதற்கு செவி சாய்க்காமல் இருப்பது சிறப்பு. அதே மாதிரி இன்னைக்கு யாருக்குமே பணமோ நகையோ கொடுக்கறதோ வாங்குறதோ சுத்தமா தவிர்க்கணும். பண விஷயத்துல ரொம்ப கவனமா இருந்துக்கோங்க. அது மாதிரி வியாபாரத்தை பொறுத்திருக்கும் வேலையாட்களே பகைத்து கொள்ளாதீங்க. விட்டு கொடுத்து நடந்துக்கோங்க. தட்டி கொடுத்து வேலை வாங்கிக்கோங்க. உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது. நீங்க உண்டு, உங்க வேலை உண்டு. குறிப்பா இன்னைக்கு நிறைய நெகட்டிவ் தாட்ஸ் வரும். அதாவது நடக்காது, முடியாது இந்த மாதிரியான எண்ணங்கள் வரும். அதற்கு இடம் கொடுக்காம நேர்மறையா சிந்திங்க. அதாவது நடக்கும், நம்மளால முடியும் அப்படி பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிங்க. மேலும் இந்த நாள்ல புதுசா ஏதோ முயற்சி பண்றீங்க அப்படின்னாக்கா அதை சுத்தமா தவிர்க்கணும். உறவுக்காரர்கள் வகையில சில சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால ரொம்ப பொறுமையை கடைபிடிங்க. பொறுமை ரொம்ப ரொம்ப அவசியம். அது மாதிரி இளைய உடன்பிறப்புகள் வழியில உங்களுக்கு உதவியும் கிடைக்கும், உற்சாகமும் உண்டு. பிற்பகலுக்கு மேல இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மனசுல தன்னம்பிக்கை அதிகமாகும். அதே மாதிரி நண்பர்கள் கிட்ட நீங்க கேட்ட பண உதவி கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்திருக்கும் விற்பனை அப்படிங்கிறது வழக்கத்தை விட அதிகமாவே இருக்கும். லாபத்துக்கு குறைவில்லை. சோ இந்த நாளை பொறுத்திருக்கும் கன்னிராசி வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய தடைகள் விலகும். அடுத்த நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரம் கடன் விஷயத்துல கவனமா இருக்கணும். அஸ்தம் நட்சத்திரம் உடல் நலன்ல கூடுதல் கவனம் செலுத்தணும். அடுத்து சித்திரை நட்சத்திரம் தேவையில்லாம வெளியில போறத தவிர்க்கணும். அடுத்ததா துலாம் ராசி. இந்த நாள்ல விலை உயர்ந்த பொருட்களை கவனமா கையாளுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தும் கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் நீங்கும். உடல் அசதி சோர்வுகளும் நீங்கும். அடுத்த வியாபாரத்தை பொறுத்திருக்கும் போட்டிகளை சமாளிப்பீங்க. உத்தியோக பணிகளை பொறுத்திருக்கும் விவாதம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. இதனால யாருக்கிட்டுமே மேல் அதிகாரியா இருக்கட்டும், கூட வேலை பார்க்கறவங்களாகட்டும், இல்ல கூலி வேலை செய்றீங்க, தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ எந்த வேலையில செஞ்சா சரி யார்கிட்டயுமே பேச்சுவார்த்தையில கவனம் தேவை. சொல்லப்போனா இன்னைக்கு துலாம் ராசில கொஞ்சம் அதிகமாவே உழைக்க வேண்டி இருக்குங்க. காரியங்கள்ல அனுகூலம் உண்டு. உங்களுக்கு தேவையான பணம் கிடைக்கும். தாய் வழி உறவுக்காரர்கள் வழியில மகிழ்ச்சி தரக்கூடிய செய்திகளும் கிடைக்கும். கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். வாழ்க்கை துணையால ஆதாயம் உண்டாகுது. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் விற்பனை அதிகமா கிடைக்கும். கொஞ்சம் உழைப்பும் தேவைப்படுது. அடுத்து பணியாட்களை பொறுத்த வரைக்கும் அதாவது ஒருத்தர் கீழே வேலை பார்க்கறவங்க தனியார் துறையும் அரசாங்கத்துறையும் உற்சாகமா வேலை பார்ப்பீங்க. இந்த நாள்ல துலாம் ராசி வணங்க வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேய பெருமானை வழிபாடு செய்ய நன்மைகள் அதிகமாகும். அடுத்த நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரம்
தந்தை வழியில சில பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. உஷாரா இருங்க. அது மாதிரி சுவாதி நட்சத்திரம். பிள்ளைகளால மகிழ்ச்சி உண்டு. அடுத்ததான் விசாகம் நட்சத்திரம். உறவுக்காரர்களால ஆதாயம் கிடைக்குங்க. அடுத்ததான் விருச்சிகம் ராசி. உடைய கடன் பாக்கியில ஒரு பகுதியை பைசல் செய்ய உதவிகள் கிடைக்கும். அதே மாதிரி பெற்றோர்கிட்ட ஒத்துழைப்பு அதிகமாகும். ஒரு பழைய பிரச்சனைய புதிய கோணத்துல யோசிச்சு இன்னைக்கு அதுக்கான தீர்வு கண்டுபிடிச்சிருங்க. அதோட வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய இடத்திற்கு கடையை மாத்த யோசிப்பீங்க. கடையை மாத்தவும் செய்வீங்க. அது உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. ஒரு வரியில சொல்லனாக்க இந்த நாள் சிறப்பான நாளாதாங்க இருக்கு. மேலும் புதிய முயற்சிகள் ஏதாவது பண்றோம் அப்படின்னா, ஒரு முறைக்கு பலமுறை யோசிச்சு அதை செய்யணும். அது மாதிரி தாயாருடைய உடல்நல கவனம் தேவை. வீட்டு பராமரிப்பு செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகள் கொஞ்சம் பிடிவாதம் பிடிப்பாங்க. அவங்கள அனுசரிச்சு கொஞ்சம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது. அவங்களுக்கும் நல்லது, உங்களுக்கும் நல்லது. அதே மாதிரி உறவுக்காரங்களால சில குழப்பங்கள் ஏற்படக்கூடும். சோ சொந்த பந்தங்கள் கிட்ட உஷாரா இருங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் பணியாட்களால சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும். பொறுமை ரொம்ப அவசியம். சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் விநாயகர் பெருமானை வழிபாடு செய்ய மனக்குழப்பங்கள் நீங்கும். இதைத் தொடர்ந்து நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரம். நண்பர்களால ஆதாயம் உண்டாகும். அடுத்த அனுசம் நட்சத்திரம். வாழ்க்கை துணைக்காக செலவு செய்வீங்க. அடுத்து கேட்டை நட்சத்திரம். உடைய உடல் நலன்ல கவனமாக இருப்பது ரொம்ப அவசியம். அடுத்தா தனுசு ராசிக்காரங்க. சொந்தக்காரங்க, நண்பர்கள் ஆதரவா பேச தொடங்குவாங்க. மத்தவங்களுக்காக சில பொறுப்புகளை இன்னைக்கு ஏற்பீங்க. அதே மாதிரி நீண்ட நாள் ஆசையில இன்னைக்கு ஒண்ணு நிறைவேற்றிக்க போறீங்க. விலகி நின்னவங்க விரும்பி உங்ககிட்ட பேசுவாங்க. அதே மாதிரி வியாபாரத்தை விரிவு செய்வீங்க. உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் புதிய வாய்ப்புகள் தேடி வரப்போகுது. ஒட்டு மொத்தமா இந்த நாள் ஒரு வரியில சொன்ன ஒரு வார்த்தையில சொன்னாக்க சாதிக்கக்கூடிய நாள், சாதனையாளர்களாக வலம் வரக்கூடிய நாள். அதே மாதிரி தந்தை வழியில தந்தையுடைய தேவைகளை பூர்த்தி செய்து மகிழ்ச்சி அடைய போறீங்க. பிள்ளைகளுடைய பணிகள்ல அவங்களுக்கு உதவி செய்வீங்க. அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்களால உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர் நீங்க போகுது. நீண்ட நாட்களாக தொடர்பு கொள்ள முடியாமல் இருந்த பழைய நண்பர்களை தொடர்பு கொண்டு பேசுவீங்க, சந்தோஷப்படுவீங்க. அடுத்த வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் வழக்கம் போலவே இருக்குங்க. லாபத்திற்கு குறைவில்லை. இந்த நாளை பொறுத்தவரைக்கும் தனுசு ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் குரு தட்சிணாமூர்த்தியை வழிபாடு செய்ய தடைகள் உடையும். அடுத்ததான் நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரம். திடீர் பணவரவுடன் எதிர்பாராத செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா பூராடம் நட்சத்திரம். உடன்பிறப்புகளோட இணக்கமாக நடந்து கொள்வது நல்லது. அடுத்த உத்திராடம் நட்சத்திரம். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பு ஏற்படக்கூடுங்க. அடுத்ததான் மகர ராசிங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே அந்யூன்யம் பிறக்கும். பாதியில நின்னு போன வேலை எதுவா இருந்தாலும் சரிங்க, இன்னைக்கு முடிச்சுக்க போறீங்க. அதே மாதிரி நீங்க எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வரும். கேட்ட இடத்துல உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் சில தந்திரங்களை கத்துப்பீங்க. உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் கிடைக்கும். சொல்ல போனாக்க இன்னைக்கு உங்களுக்கு ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கக்கூடிய நாள்னே சொல்லி முடிக்கலாங்க. மேலும் பிள்ளைகளுடைய விருப்பங்களை நிறைவேற்றி அவனுடைய முயற்சிகளுக்கு உறுதுணையா நிப்பீங்க. அதே மாதிரி எதிரிகளுடைய சூழ்ச்சிகளையும் முறியடிப்பீங்க. எதிர்பாராத பணவரவு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும். வாழ்க்கை துணையால ஆதாயம் கிடைக்கும். உடன்பிறப்புகள் உங்களுடைய முயற்சிகளுக்கு ஆதரவா இருப்பாங்க. முக்கிய முடிவுகளை நீங்க எடுக்கிறதுக்கு உகந்த நாள். வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் புதிய வாடிக்கைகளுடைய அறிமுகம் மனசுக்கு உற்சாகத்தை ஏற்படுத்தும். சோ இந்த நாளை பொறுத்த வரைக்கும் மகர ராசிகள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆறுமுக பெருமானை வழிபாடு செய்ய அனுகூலமான பலன்கள் அதிகமாகும். அடுத்த நட்சத்திர பலன்கள். உத்திரடம் நட்சத்திரம். உறவுக்காரர்கள் மூலம் ஆதாயம் உண்டு. அடுத்து திருவோணம் நட்சத்திரம். வெளியூர் பயணங்களை தவிர்த்துக்கோங்க. அடுத்ததான் அவிட்டம் நட்சத்திரம். பிள்ளைகளால பெருமை உண்டாகுங்க. அடுத்ததா கும்பம் ராசி. இன்னைக்கு உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால உங்களை அறியாமலேயே ஒரு விதமான படபடப்பு, தாழ்வு மனப்பான்மை போகும். சிலர் உதவுற மாதிரியே உங்களுக்கு உபத்திரத்தை கொண்டு வருவாங்க. பார்த்து உஷாரா இருங்க. எங்கும் கவனம், எதிலும் கவனம். இது வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பணம்ங்கிறது கொஞ்சம் தாமதமாகும். அதுவே உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் உடைய மேல் அதிகாரி கிட்ட பணி போர் நீங்கும். நீங்க என்ன செஞ்சாலும் சரி கரெக்டா செஞ்சு கொடுத்துருப்பீங்க வேலையா. ஆனா ஏதாவது குத்தம் குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதை பெருசா கன்சிடர் பண்ணாதீங்க. பொறுமை தேவைப்படக்கூடிய நாள். அதே மாதிரி காரியங்கள் இழுபறியானாலும் முடிஞ்சிடும். எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும். தாய்கிட்ட நீங்க கேட்ட உதவி கிடைக்கும். உடல் நலன்ல கவனம் தேவை. சிலருக்கு எதிர்பாராத செலவுகளோட
தேவையற்ற அலைச்சலும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சொல்லப்போனா சிலருக்கு செரிமான பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. பிள்ளைகளால சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும். வியாபாரத்த பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் சுமாரா தாங்க இருக்கும். இது எல்லாமே சரியாகணும்னாக்க இந்த நாள்ல கும்ப ராசிக்காரர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கால பைரவரை வழிபாடு செய்ய ஆரோக்கியம் மேம்படும். நினைத்த காரியங்கள் கைகூடும். அடுத்த நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரம். புதிய முயற்சிகள்ல இன்னைக்கு ஈடுபட வேணாம். அடுத்த சதயம் நட்சத்திரம். உடைய அதிகாரிகளால சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும். அடுத்த பூரட்டாதி நட்சத்திரம். நல்லவர்களுடைய நட்பு கிடைக்குங்க. அது மகிழ்ச்சியை கொடுக்கும். அடுத்தா கடைசி ராசியான மீன ராசி. மனைவி வழியில அனுகூலம் உண்டு. புதியவர்களுடைய நட்பு உற்சாகத்தை கொடுக்கும். வண்டி வாகனத்தை சீர் செய்வீங்க. விரும்பிய பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் கூடுதல் லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சக ஊழியர்களுக்கு உதவி செய்வீங்க. எதிர்பாராத நன்மைகளை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள். இருந்தாலும் இன்னைக்கு எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரிங்க, நிதானமா செயல்படணும். சிலருக்கு தாய் வழி உறவுகளால செலவுகள் ஏற்படக்கூடும். குடும்பத்தை பொறுத்தவரைக்கும் வீண் விவாதம் ஏற்படுவதனால பொறுமையை கடைபிடிக்கிறது நல்லது. அதே மாதிரி அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கிட்ட சுமூகமான உறவை ஏற்படுத்திக்க முயற்சி பண்ணுங்க. வியாபாரத்தை பொறுத்தவரைக்கும் பணியாட்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களால சில பிரச்சனைகள் ஏற்படுங்க. இருந்தாலும் அது பெருசா உங்களை பாதிப்பை ஏற்படுத்தாது. மேலும் இந்த நாளை பொறுத்த வரைக்கும் நம்முடைய மீன ராசிகர்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சிவபெருமானை வழிபாடு செய்ய சிரமங்கள் குறையும். அடுத்ததா நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரம். வெளிநாட்டுல இருந்து நீங்க எதிர்பார்த்த சுப செய்திகள் கிடைக்கும். அடுத்த உத்திரட்டாதி நட்சத்திரம். வாழ்க்கை துணையால மகிழ்ச்சி உண்டாகும். அடுத்த ரேவதி நட்சத்திரம். வீண் செலவுகளால மனசுல சஞ்சலங்கள் ஏற்படக்கூடும். சோ ஒட்டு மொத்தமா இந்த நாள் 12 ராசிகளுக்கும் இப்படிதான் இருக்க போகுது. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிக்குனாக்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வாழ்க வளமுடன், நலமுடன்.